தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கிறிஸ்தவ தேவாலயத்தில் 200 முறை தோன்றிய நீரூற்று என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். இன்றைய காலகட்டத்திலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் 200 முறை நீரூற்றுகள் தோன்றியது மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். அந்த நீரூற்றிலிருந்து வந்த அந்த நீரை பருகியவர்கள் அநேக நலம் பெற்றார்கள். திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அருகில் உள்ள மரவப்பட்டியில் புனித அடைக்கல மாதா ஆலயம் உள்ளது. அந்த ஆலய வளாகத்தில் சந்தியாகப்பர் சிற்றாலயம் உள்ளது. அந்த சந்தியாகப்பர் சிற்றாலயத்தில் ஏறத்தாழ 200 முறை இந்த அதிசய நீரூற்று தோன்றியுள்ளது. அவ்வப்போது இந்த நீரூற்று தோன்றுகிறது. இந்த நீரூற்றிலிருந்து வெளிவருகின்ற இந்த நீரை தீர்த்தம் என்று கருதி விசுவாசிகள் பருகுகின்றனர். அநேக நோய்கள் குணமாகின்றது. கை சூம்பியவர் ஒருவர் அந்த நீரை எடுத்து குடித்தார். அந்த கை சூம்பிய கை நலமானதாக அவர் சாட்சி சொல்கிறார். மேலும் சந்தியாகப்பர் ஆலயத்துக்கு அருகில் உள்ளவர்கள் பலர் வந்து இந்த அதிசய நீரூற்றுக்கு வந்து இந்த நீரூற்றை பருகுகிறார்கள். கேன்சர் நோய் குணமாகிறது, சிறுநீரக நோய் குணமாகிறது, கல்லடைப்பு நோய் குணமாகிறது, இதய நோய் குணமாகிறது, மூளை மற்றும் நரம்பியல் நோய் குணமாகிறது. சந்தியாகப்பர் ஆலயம் ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயமாக மாறி வருகிறது. அது ஒரு சிற்றாலயம்தான். அடைக்கல மாதா ஆலய வளாகத்தில் உள்ள ஒரு சிற்றாலயம்தான். அந்த சந்தியாகப்பர் ஆலயத்தில் தற்பொழுது இந்த அதிசய நீரூற்று அவ்வப்போது தோன்றுகிறது. ஆகவே திண்டுக்கல் செல்ல வாய்ப்புள்ளவர்கள் இந்த சந்தியாகப்பர் ஆலயத்துக்கு சென்று வழிபடலாம். தங்களுடைய வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். ஆகவே திண்டுக்கல் செல்ல வாய்ப்புள்ளவர்கள் இந்த சந்தியாகப்பர் ஆலயத்துக்கு சென்று ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம்.